மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து திவ்ய ஜனனி. பெட்ஸ் பிளானில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். அண்ட் டீச்சிங்கில் டிஎன்பிஎஸ்சிக்காக கோச் பண்ணுறதுல எனக்கு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட ஹாபீஸ் எல்லாம் வந்து சிங்கிங், பிளேயிங் வயலின் அண்ட் பியானோ. அண்ட் ஐ ஹவ் ட்ரெயின் மோர் தென் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன். அண்ட் என்னோட டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா t.me/திவ்யஜனனி இல்லை திவ்யஜனனின்னு சர்ச் பண்ணிங்கனாலே என்னுடைய டெலிகிராம் சேனல் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இப்போ வந்து இது பார்க்க போகிறோம், எந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் செகண்ட் ஹாஃப், அதாவது 15th இருந்து 30th வரைக்கும் நடந்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தமிழில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருக்கிறீங்க, தமிழில் பேசுகிறீங்கன்னு. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டட் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் has constituted a 7-member high-level committee to study the National Education Policy 2020 and make recommendations to the government for its adoption. ஓகே, ஸோ நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அந்த 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு நம்ம வேற ஏதாவது அடிஷன் டெலிஷன் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு, அது என்ன மாதிரி ஒரு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அதனுடைய சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த ஹை லெவல் கமிட்டி ஒன்று நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதில் 7-member பேனல் ஆக்சுவலி அது. ஸோ இந்த கமிட்டி 2 கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹை லெவல் கமிட்டி அண்ட் இது வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வந்து தலைமை ஏற்று ஒரு கமிட்டி. சரியா? ஸோ அபூர்வா அவங்க தான் வந்து தலைமை ஏற்றுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை நல்லா ஸ்டடி பண்ணி அவங்க என்னென்னலாம் அதில் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி திடீர்னு வந்து இந்த கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, டிஎம்கே வந்து அதிகமாக வந்து குரல் எழுப்புனதுனால, ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது இருமொழி கொள்கையை நம்ம கண்டினியூ பண்ணணும், ஸோ ஹிந்தி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம இந்த ஹை லெவல் கமிட்டி அதெல்லாமே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் செட் அப் a 14-member committee to advise on the policy response on all the thrust areas of the national education policy. சரியா? ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம பூஸ்டப் பண்ண முடியும் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு கமிட்டி 14-member கமிட்டி நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எதுக்கு அப்படின்னு, யார் அதுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செக்ரட்டரி, ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி தீரஜ்குமார் தான் அந்த லீட் பண்ணுறாரு. அண்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அண்ட் அந்த தமிழ்நாடுல ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் பேஸ்ட் ஆன் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. சரியா? ஸோ இவங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சென்டரில் கொடுத்துட்டாங்க. அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஷார்ட் அண்ட் மீடியம் அண்ட் லாங் டேர்மில் எப்படி அதெல்லாம் கொண்டு போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறதுக்காக இந்த 14-member கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் has already announced that the state will continue to follow the 2-language policy. ஓகே, ஸோ ஹிந்தி தேவையில்லை அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் 2-language பாலிசி தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்காரு அப்படின்றதான் சொல்லணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிஸ்க் அண்ட் டெக்னாலஜி, ஓகே, ஸோ டாட் லெபார்டரி. சரிங்களா? ஸோ the DART laboratory was inaugurated at IIT Madras. ஓகே, IIT மெட்ராஸில் இந்த DART laboratory வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த DART laboratory எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் பிஹேவியரல்ஸ் ஆன் டெசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, பிஹேவியரல் சயின்ஸ், ஹியூமன் பிஹேவியர்ஸ் எப்படி வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க ஒரு இதில், அதில் ரிஸ்க் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ரிஸ்க்கு நிறையா இருக்கும். அந்த ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணுறதுக்கும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய துணையை தேடிக்காங்க. ஸோ அந்த லெபார்டரி தான் இந்த டாட் லெபார்டரி, டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிஸ்க் அண்ட் டெக்னாலஜி. சரியா? ஸோ எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், மனிதனாக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க்ஸ் இன்வால்வாக இருக்கும். அந்த ரிஸ்க்கை எவ்வளோ அனலைஸ் பண்ணி அதை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த டாட் லெபார்டரி. ஸோ இதுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் தான் ஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஐஐடி மெட்ராஸில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா?
அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஏ ஜாகிர் ஹுசைன், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ப்ரொஃபஸர், ஹாஸ் பப்ளிஷ்ட் அன் அரபிக் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருவள்ளுவர்ஸ் திருக்குறள். சரியா? ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து விந்தையாக இருக்கலாம். என்னன்னா இப்போதான் முதல்ல அரபிக்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்களா? ஆமா, டைரக்டா இப்பதான் டிரான்ஸ்லேட் பண்றாங்க, தமிழ்ல இருந்து டைரக்டா translate பண்றது. So Hussain is the chairperson of Board of Studies in Arabic in the University of Madras. Okay, Madras Universityல இவர் தான் வந்து chairperson இருக்கிறாரு. And Thirukkural classic text is the first and only Tamil literary work directly translated into Arabic. சரியா? ஸோ நேரடியாக அரபிக்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் தான். ஓகே, so he only has published this Arabic translation of Thirukkural. Okay, அடுத்தது போலாம். Chief Minister Edappadi K. Palaniswamy released the translations of 1837 select poetic works. அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களில் இந்த செலக்டிவா இருக்கக்கூடிய poetic works மட்டும் நம்ம வேற மொழிகளில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் ஃப்ரெஞ்ச், ஜெர்மனில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ த்ரூ த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ். Okay, so the translations of these works in Hindi, Malayalam, Telugu were released by the Chief Minister in February last year. Okay, so போன ஃபெப்ரவரியில் இது ஹிந்தி, மலையாளம், தெலுங்குல 14 கீழ்கணக்கு நூல்களை நம்ம ஆல்ரெடி வேற மொழிகளில் ஹிந்தி, மலையாளம், தெலுங்குல ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மனில் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் மூலமாக. ஓகே, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்க அந்த அம்மா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா திருக்குறள் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணா பார்த்தாது 14 கீழ்கணக்கு நூல்களும் ஈக்குவலி வந்து தகுதியுடையவை தான், மற்றவர்கள் படிக்கிறதுக்கு தகுதியுடையவை தான் அப்படின்னு சொல்லி அவங்க கருதினதுனால அது எல்லாமே வேற மொழியில வந்து பண்ணும்பொழுது, டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது அது மற்ற மக்களும் வந்து அதனுடைய பயனை, அதனுடைய சுவையை அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் பேசிக் எய்ம். ஸோ வந்து செப்டம்பர் 13, 2016 இந்த அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து சொன்னாங்க செலக்ட் பொய்டிக் ஒர்க்ஸ் வந்து இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் பிரெஞ்சு, ஜெர்மனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதே மாதிரி இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஹிந்தி, மலையாளம் அண்ட் தெலுங்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்க்கலாம். The State Department of Archaeology has certified that the stone pillar found in a Pallipadai mud in Kinnimangalam village in Madurai is the oldest memorial stone to be discovered in Tamil Nadu till date. Okay, so வந்து memorial stone அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்டோன்ஸ் வந்து முதல்ல மதுரையில் ஓல்டஸ்ட் பழமையானது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் தமிழ் பிராமி லாங்குவேஜில் எழுதியிருக்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி 2nd century பிசியில இருந்து, ஓகே, ஸோ 2nd century பிசிஇல இருந்து 1st century பிசிஇ, ஸோ அது வந்து டேட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சங்க காலத்துக்கு நம்ம வந்து அதை ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டோன் பில்லர் கண்டெய்ன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ் பிராமி லாங்குவேஜ் which dates to 2nd BCE to 1st BCE. So few weeks ago, the pillar with inscriptions in Tamil or Tamil Brahmi letters and another with Vattedu were found on the premises of Eganathan Mutt Temple in Kinnimangalam village. அதே கிண்ணிமங்கலம் அந்த கிராமத்தில் ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொரு பில்லரும் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து மெமோரியல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முதல்ல அங்கே பள்ளிப்படை அப்படின்ற ஒரு மென்ஷனும் அதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து படிக்கும் பொழுது 4 தமிழ் பிராமி லெட்டர்ஸ் இன்ஸ்கிரைப்ட் ஆன் த ஸ்டோன் ஹேவ் அ புள்ளி ஆர் டாட் ஆன் டாப் இண்டிகேட்டிங் தட் தே பிலாங் டு த பீரியட் பிட்வீன் 2nd century and 1st century BC. ஸோ இந்த எழுத்துக்கள் மூலமாகவே நம்ம டேட்டிங்லாம் தேவையில்லை, இந்த எழுத்துக்கள் மூலமாகவே நம்ம வந்து இது எந்த செஞ்சுரிக்கு பிலாங் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ வந்து அந்த எழுத்துக்கள் மேலே நம்ம ஏ எழுதுறோம்னா ஏ முன்னாடி ஒரு புள்ளி வைக்கும்பொழுது இது வந்து குறிலா இருக்குது, அண்ட் ஏ மட்டும் எழுதும்பொழுது அது வந்து நெடுலா வந்து நம்ம வாசிக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் மேல புள்ளி வச்சு எழுதுறதுனால அது வந்து 2nd century பிசில இருந்து 1st century பிசி வரைக்கும் அது வந்து டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது மாதிரி ஏகன் ஆதன் கோட்டம் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏகன் ஆதன் கோட்டம் which means the region or territory of ஏகன் ஆதன். ஓகே, ஸோ ஏகன் ஆதன் அவருடைய அந்த டெரிட்டரியாக, அவருடைய வரம்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கோட்டம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கிறது இதுதான் முதல் முறை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் கோட்டம் ஹஸ் ஃபிகர்ட் ஆன் அன் இன்ஸ்கிரிப்ஷன் பில்லர். ஓகே, ஆதன் வந்து எப்பயுமே இருக்கும். ஆதன் இஸ் அ தமிழ் காமன் நேம் தட் அப்பியர்ஸ் இன் மெனி பிராமி inscriptions found in Tamil Nadu. Okay, so the other stone inscribed pillar belonging to the period between 7th century AD and 8th century AD has the words Iraili Eganathan Pallipadai Mandali Eindar. ஓகே, ஸோ இந்த கொஞ்சம் லேட்டர் பீரியட் தான் இது, 7th century AD and 8th century AD அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இந்த இறையிலி ஏகநாதன் பள்ளிப்படை
மண்டலி ஐந்தர் அப்படின்னு வட்டெழுத்துல எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த வட்டெழுத்துல பார்த்தீங்கன்னா பள்ளிப்படையின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முதல்ல மென்ஷன் ஆயிருக்கிறது இப்பதான். சரியா? ஸோ அந்த பள்ளிப்படை அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு மெமோரியல் ஸ்டோன். ஓகே, ஸோ திஸ் இஸ் சைட்டட் ப்ரூஃப் அஸ் being the first such memorial to be found in Tamil Nadu, that too in Madurai, which was part of the flourishing Pandya kingdom. So இது வந்து பாண்டியா டைனாசிட்டியில இது வந்து ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. Many more inscriptions were being found on the temple premises, like a recent find on August 19 pertaining to the period of Vijaya Ranga Sokkanadar. ஓகே, ஸோ இந்த இதுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி நிறையாவும் கிடைச்சிது. அதில் 43 லைன்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. பள்ளிப்படை அண்ட் சமாதி அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ வந்து பள்ளிப்படை சமாதி, அது ஆக்சுவலி சமாதி டெம்பிள் தான் சொல்லுவாங்க. அண்ட் ஜீவ சமாதி அப்படின்னு கூட அதில் எழுதியிருக்கிறத பார்க்க முடியுது. சரியா? ஸோ இந்த பில்லர் அண்ட் இந்த தூண் பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் வட்டெழுத்துல எழுதியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்தது போகலாம். 7.5% கோட்டா இன் மெடிக்கல் காலேஜஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களுக்காக நம்ம ரிசர்வேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், பில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி பாஸ்ட் அ பில் ரிசர்விங் 7.5% of the total seats available in medical colleges of the state for students coming from government schools. சரியா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வரவங்களுக்காக 7.5% மெடிக்கல் சீட்ஸ் ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பில் பாஸ் பண்ணியிருக்கோம். And these seats would be allotted to students from government schools who appear for NEET 2020 and qualify the exam as per their category cutoffs. ஓகே, ஸோ அவங்க கேட்டகரி கட் ஆஃபும் இருக்கும் அண்ட் இந்த 7.5% கட் ஆஃபும் இருக்கும். ஸோ த நியூ கோட்டா ஆல்சோ கவர்ஸ் அலோகேஷன் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் த ஸ்டேட். ஓகே, ஸோ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இல்லாமல் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் இந்த கோட்டா வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாரும் தவிர்த்துட்டு வர நிலையில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தா அவங்களுக்கு இது ரிசர்வேஷன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. சரியா? அடுத்தது பாலிசிஸ் ஆன் AI, blockchain and cyber security. Okay, Tamil Nadu becomes the first state to come out with Tamil Nadu safe and ethical artificial intelligence, blockchain and cyber security policies in the country. Okay, so வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அண்ட் முதல்ல இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் பாலிசி கொண்டு வந்தது நம்ம தான் ஃபஸ்ட்டு. இந்த பாலிசிஸ் வேர் அன்வெயில்டு பை த சீஃப் மினிஸ்டர் டியூரிங் த ஃபேர்வெல் செஷன் ஆஃப் த 19th edition ஆஃப் கனெக்ட் 2020. ஓகே, ஸோ இதில் பேசிக்கலி என்ன பண்ணுறாங்கன்னா கவர்னன்ஸ்க்காக ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் எந்தெந்த இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், ஒரு ஸ்கீம் ரிலீஸ் பண்ணுறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்துன்னா அது எல்லாமே கவர்னன்ஸு கீழே கொண்டு வருது. எப்படி வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸை ரெடி பண்ணி வச்சு அது மக்களுக்கு ஈஸியாக பயன்படுற மாதிரி மாற்றுறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த AI, பிளாக் செயின் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இது எல்லாத்தோடைய நோக்கமே. ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் நிறையா வரும். ஸோ வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரைவசி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அந்த எத்திக்கல் இஷ்யூஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கம்ப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இதில் வந்து இந்த பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இந்தியாவிலேயே முதல் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிளாக் செயின் சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸ் வந்து கொண்டு வரதில்ல. ஓகே, ஸோ அது வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மா மொபைல் ரேஷன் ஷாப் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஆல்ரெடி மொபைல் ரேஷன் ஷாப் இருந்தது அண்ட் இப்போ வந்து இந்த சிச்சுவேஷனில் COVID-19 சிச்சுவேஷனில் இந்த மொபைல் ரேஷன் ஷாப் அப்படிங்கிறது இன்றியமையாத ஆயிடுச்சு இல்லையா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்பேண்டட் த அம்மா மொபைல் ஃபேர் பிரைஸ் ஷாப் scheme across the state. So presently 48 such mobile units were serving people in remote and hilly areas in Nilgiris, Namakkal and Salem among the others. Okay, so hilly areasல மக்கள் போயிட்டு வரது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால இவங்க ரேஷன் ஷாப்பை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது லான்ச் பண்ணது ஜெயலலிதா அம்மா தான். 2014 ஜெயலலிதா அம்மா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூட நம்ம கேட்கலாம். ஸோ மொபைல் ரேஷன் ஷாப்ஸ் யாரால லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ இந்த COVID-19 சிச்சுவேஷனில் தான் இது லான்ச் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு ஹிட் ஆகலாம். பட் இது வந்து முன்னாடியே அந்த ஹில்லி ரீஜன்ஸ் அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு ரிமோட் பிளேசஸ்க்கு ஆல்ரெடி கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஜெயலலிதா அம்மா 2014 பண்ணியாச்சு. ஸோ நவ் த கவர்மெண்ட் எக்ஸ்பேண்டட் த ஸ்கீம் பை ஆடிங் அனதர் 3,501 மொபைல் ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ் இன் ஆல் 37 districts ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இது மாதிரி மொபைல் ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அம்மா நகரும் நியாய விலை கடைகள். ஓகே, 9.66 கோடியில் 3,501 நகரும் நியாய விலை கடைகள் துவக்கம்.
ஓகே, இல்லங்கள் தேடி வரும் ரேஷன் பொருட்கள் இந்த திட்டத்தால் 5,37,315 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அதுவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கிற வீடியோஸும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி குரூப் 1க்கான ப்ரிலிமினரி டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. January 3 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எங்கேருந்து எது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜூன் மாதத்துல இருந்து கண்டிப்பாக படிக்கணும், எல்லாமே படிக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது இஸ் ஆப்ஷனல். ஓகே, ஸோ ஜூன் மாதத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக தமிழ்நாடு ரிலேட்டட் ஆஸ் வெல் அஸ் இந்தியா ரிலேட்டட் எல்லாமே படிக்கிறீங்க. தமிழ்நாடு ரிலேட்டடுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க. சரியா? ஸோ நம்மளும் வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய போட்டிருக்கிறோம். அண்ட் அந்த இதெல்லாம் வந்து அடிக்கடி பாருங்கள், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்ஸ் a lot. Ask your doubts at doubts.studyiq@gmail.com and you can contact these numbers. அண்ட் என்கிட்ட வந்து டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திவ்ய ஜனனி அப்படிங்கிறது என்னோட டெலிகிராம் சேனல். நீங்கள் டெலிகிராம் அந்த ஆப்பில் போயிட்டு திவ்ய ஜனனி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு TNPSC கிராக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு இது சேனல் வந்து வரும். ஸோ அதுதான் என்னோட சேனல். நீங்கள் அங்கே அதில் வந்து ஜாயின் பண்ணி கேட்கலாம். ஓகே, that is all. Bye bye.